அதிமுகவின் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில கருத்துக்களை கேட்டறியலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பல அதிமுக தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில் குவிஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சரின் உடல்நிலையை குறித்து தெரிஞ்சு கொள்வதற்கு சற்று முன்பு நமக்கு தொலைபேசியில் பேசின திரு துரைக்கண்ணன் டாக்டர் ரிச்சர்ட் பீலேவிடம் நாங்கள் பேசியிருக்கிறோம், ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை அளிச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்கள் என்ன? அது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த மாதம் 19ஆம் தேதி சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு இயல்பான அவர்களே அவர்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிசியோதெரபி சிகிச்சை மட்டுமே எடுத்து வந்தார்கள். நேற்று மாலை மிக அதிர்ச்சியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு மிக அதிர்ச்சி தரத்தக்க வகையிலே அம்மாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு விட்டதாக செய்திகள் வந்தது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மிக பெரிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், உலகெங்கு வாழ்கிற தமிழர்கள் அனைவருமே மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்த நிலையில இப்ப சற்று முன் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டா, அந்த ஆபத்து கிளையில் எல்லாம் விட்டார்கள், அதிலிருந்து மீண்டு விட்டார்கள் என்பதுதான் இப்ப இருக்கிற தகவல். அதில் குறிப்பா புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலமாக மரியாதைக்குரிய லண்டன் திரு துரைக்கண்ணன் அவர்கள் சொன்ன செய்தி இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் ஆறுதலையும் தரக்கூடிய செய்தி அது இருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய திரு ரிச்சர்ட் பீலே அவர்களிடத்திலே அவர் தொடர்பு கொண்டு அம்மா அவர்கள் வேகமாக முன்னேறி வருகிறார், அதாவது சிகிச்சை பலனளித்துக் கொண்டிருக்கிறது, அம்மா அவர்கள் நிவாரணம் பெற்று வெகு விரைவிலே இயல்பு வாழ்க்கைக்கு வந்து விடுவார்கள் என்று சொன்னதாக சொன்ன செய்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்கள், தமிழ் சமுதாய மக்கள், உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சமுதாய மக்கள் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி. அதனால நாங்க புதிய தலைமுறைக்கு நாங்க நன்றி தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் வந்த செய்திகள்லயே ரிச்சர்ட் பீலே, அதாவது அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர் திரு ரிச்சர்ட் பீலே அவர்களிடத்திலேயே இருந்தே கிடைத்த செய்தியாக இருப்பதால் இன்னும் கூட நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஜாதி கடந்து மதம் கடந்து அனைத்து தமிழ் சமுதாய மக்களுமே ஆங்காங்கே பிரார்த்தனைகளில் செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரை தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்களே பிரார்த்தனை நடக்கிறது, தொழுகை நடக்கிறது, ஜெபம் நடக்கிறது. இப்படி அனைத்து ஜாதி மதம் கடந்து அனைவரும் செய்கிற அந்த பிரார்த்தனை, வேண்டுதல், தொழுகை அனைத்துமே நிச்சயமாக அம்மா அவர்கள் மீண்டெடுத்து எல்லா ஆபத்துக்களையும் எதிர்கொண்டு ஆபத்துக்களை வெற்றி கொண்ட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அற்புதமான திட்டங்களை கொடுத்து 2 முறை தொடர்ந்து 2 முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு 2 முறை 2வது முறையும் தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்த சரித்திரம் படைத்த அந்த சாதனை தலைவி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நிச்சயமாக இதுல இருந்து இந்த சிகிச்சைகளில் எல்லாம் சிகிச்சையினுடைய பலனாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெகு விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பணியை தொடருவதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இப்பொழுது ஒரு 4-5 மணி நேரங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நாம் உண்மை என்று நம்புவோம், நாம் தொடர்ந்து பிரார்த்திப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யாரும் வதந்தியை நம்ப வேண்டாம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகவும் நன்றாக மருத்துவ சிகிச்சைகளின் மூலமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், நிவாரணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் அனைவருமே தொடர்ந்து பிரார்த்திப்போம். மருத்துவர்கள் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதக்கூடிய இந்த மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய நம்பிக்கையும், அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு கொடுக்கிற ஒத்துழைப்பு, சிகிச்சைக்கு கொடுக்கிற அந்த தொடர் கோஆபரேட் பண்ணக்கூடிய அதை ரியாக்ட் பண்ணக்கூடியதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நிச்சயமா அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து அவர்கள் பணியாற்றுவார்கள். அல்லல் பட்டு கிடக்கிற மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரே தலைவர், இன்னும் சொல்ல போனால் உலகெங்கு வாழ்கிற தமிழ் சமுதாயத்தின் ஒற்றை அடையாளமாக இருக்கிற
மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திரு செல்வம், உங்களுடைய நம்பிக்கை உங்க வார்த்தைகள்ல வெளிப்படுது. மிக்க நன்றி.